ஹலோ காய்ஸ், வெல்கம் டு லெவலன் எக்ஸ்பிளைனர். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிவைன் ரிங் டிசைனருங்கிற மானுவால் எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் சிரமத்துக்கு நான் வந்துக்கிறேன், ஆனால் இந்த ஆயுதத்தை பயன்படுத்துங்களேன். கவலைப்படாத, ஒரு காப்ளின் குச்சி அவ்வளோ ஒன்றும் மோசம் இல்லை. நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக உபகரணங்கள்லாம் கலெக்ட் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் வச்சுருக்க கியர்ஸ் கொஞ்சம் கூட பாதுகாப்பு இல்லை. இல்லையே, சரியான எக்யூப்மெண்ட் இல்லைனா மிகப்பெரிய அட்டாக்லாம் ஏற்படும் போது எனக்கு ரொம்ப அடிபடும். எனக்கு இப்போ ஆயுதம் மட்டும் இல்லாமல் கவசமும் தேவைப்படுது. இன்வென்ட்ரியை வச்சு நான் கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சேன். சாதாரண இன்வென்ட்ரி போல இல்லாமல் இந்த இன்வென்ட்ரி ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வைக்கிற பொருட்களை நான் 2 உலகத்துலையும் பயன்படுத்த முடியுது. ஆனால் இப்போதைக்கு இதில் ரெண்டு ஸ்லாட் தான் இருக்குது. அதுலேயும் ஒன்று டிவைன் ஹேமர் இருக்குது, மிச்சம் ஒன்று தான் இருக்குது. நீங்கள் ரொம்ப பயிற்சி செஞ்சு வளரும் போது உங்கள் லெவல் அதிகரிக்கும் போது இந்த இன்வென்ட்ரியில் இடமும் அதிகரிக்கும். இந்த இடத்த எப்படி அதிகரிக்கும்? ஏன்னா நான் சுற்றியில் இதில் எடுக்க வைக்காது. இப்போ ஒரே ஒரு ஃப்ரீ ஸ்லாட் வச்சிருக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்குது. உலகத்துலேயும் முழு எக்யூப்மெண்ட் 5 பகுதியாக பிரிச்சப்பட்டிருக்கு. ஹீரோ அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறான். மாஸ்டர், ஏன் இப்படி என்ன பார்க்குறீங்க? என் மூஞ்சில் ஏதாவது இருக்கா? சரி, பீஸ்ட் மேன்லாம் அதர் கைண்டோட நல்லா இருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, நீ என்னை ஃபாலோ பண்ணுறியான்னு பார்த்தேன். இவன் சொல்லிவிட்டு இருக்கும்போது அவன் சொல்கிறான், மாஸ்டர் உங்கள் பின்னாடி பாருங்க. 4ல் இருக்கிற காப்ளின் 3 ஓடி வந்து இங்கே ஒரு பொம்பளை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாருது. அப்படின்லாம் உங்களோட ஸ்ட்ராங்காக இருக்கும் மாஸ்டர், அதனால் கொஞ்சம் பார்த்துருங்க. நீ சொல்கிறத வச்சு பார்த்தா இதை கொண்டா எனக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும் தானே. தலையிடாத, நீ தலையிட்டா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்காது, அப்புறம் நான் லெவலில் பார்க்க வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேகமாக அந்த காப்ளின்ட்ட ஓடுறான். இந்தா வாங்கிக்க அப்படின்னு போட்டு ஹீரோ சராமாரியாக அங்கே இருக்கிற காப்ளின்லாம் கொள்றான். அவன் கையில் வச்சிருக்க அந்த குச்சை வச்சு தலையிலேயே குத்தி எல்லாத்தையும் கொள்றான். என்னோட அதிக லெவலில் இருக்கிற இனிமே எனக்கு கொண்டா எனக்கு அதே எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்குது. அதோட இந்த வெப்பன் இப்போ உடைய போகுது. ஆற்றல் நம்ப முடியாததாக இருக்குது. அதோட இந்த வெறும் மரக்குச்சை வச்சு இவ்வளோ ஆற்றல்லாம் சாத்தியமில்லாத அவரோட வலிமை அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. லெவல் வித்தியாசம் இருந்தாலும் ஒரே நேரத்தில் அந்த 3 மாஸ்டர்லாம் தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அது உங்களால் தான் முடியும் மாஸ்டர். உங்கள் இன்னும் ஆழமாக போக போக அந்த காப்ளினோட எண்ணிக்கையும் அதிகரிச்சது, இன்னும் ஸ்ட்ராங்காகவும் இருந்தது. ஆனாலும் ஹீரோவோட பவருக்கு அதெல்லாம் ஈடியனே இல்லை. இந்த உலகத்தில் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் போனஸ் அதிகமாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்த்ததோட இன்னும் வேகமாக ஸ்ட்ராங் ஆகுறேன். இதான் கடைசி. சுத்தம் பண்ணிட்டு இருக்கும்போது லெவல் 3 and 4ல் இருக்கிற காப்ளின்லாம் வரது 10 அனுபவம் வரைக்கும் கிடைக்கும்னு ஹீரோக்கள்லாம் புகார் அளிச்சிட்டு இருந்தாங்க. மறுபடியும் அந்த டஞ்சனுக்குள்ளே போகலைன்னா இதெல்லாம் உங்களுக்கு கனவாக தான் இருக்கும். ஆனால் என்னோட உண்மையான உலகத்தில் இந்தமாரி ஹீரோஸ்லாம் கூட்டமாக டஞ்சனுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு பார்ட்டியை கிரியேட் பண்ணி ஆகணும். அனுபவம் எல்லாத்தையும் சமமாக பிரிக்குது, அதனால திறமை அதில் ஒரு பொருளாகவே இருக்க மாட்டேங்குது. கில்டு தான் முடிவு பண்ணுது, அதனால நான் எங்களை மாரி ஆளுங்களாம் வேலை இல்லாமல் போயிடுது. நம்மளும் ஒரு வேலை கில்டாக தான் சேரணும் பிறகு. எல்லா டஞ்சன்லேயும் சண்டை போடப்படுகிறது, நம்ம எப்போ அதுக்குள்ளே போகணும்னு தெரியாது. இந்த உலகத்தில் நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பாயிண்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அதோட இந்த உலகத்தில் இருக்க மாஸ்டர்லாம் அதே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மற்ற உலகத்தில் போல் சமன் செய்ய போகிறேன் பிறகு. ரொம்ப வேகமாக வந்ததுனால பாஸ் ஸ்டேஜே வந்துட்டோம் பிறகு. ஒளிஞ்சிக்கிட்டு கல் எட்டி பார்க்குறான். இது ஒரு காப்ளின் பாஸ். மான்ஸ்டரை காட்டுறாங்க, நல்ல பின்னாடி நிறைய முடியெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருக்குது. எங்களுக்கு இந்த தடவை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பிறகு. ஏன்னா இந்த பாஸ் டார்க்னஸால் பொசஸ் செய்யப்பட்டிருக்கான். டார்க்னஸா? உலகத்துலேயும் டார்க்னஸ் இருக்கா? என்னோட உண்மையான உலகத்தில் டஞ்சன்லலாம் இந்த மாஸ்டர் இருந்தது. இந்த டார்க்னஸ் காப்ளின் இதுதான் எங்கள் அப்பாவும் அம்மாவும் கொண்டது போல இருக்குது. இது உண்மையிலேயே ரெண்டும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? சரி, டார்க்னஸை பொசஸ் பண்ண எனிமி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. பாஸ் லெவல் 6 தான் இருக்கும். ஆனால் இது டார்க்னஸை பொசஸ் பண்ணிட்டா இதோட லெவல் இன்னும் வேகமாக அதிகரிக்கும். டார்க்னஸ் அதுக்கு வெறும் பவர் மட்டும் கொடுக்காம அதோட டேலண்ட்லாம் மறைச்சி வைக்கவும் யூஸ் ஆகும். அதனால தான் இந்த பாஸை நான் கையாளுறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுது. இந்த வெவ்வேறு உலகத்தில் இந்த டார்க்னஸ் எப்படி வேறுபடுதுன்னு எனக்கு தெரியாது. நான் எல்லாத்தையும் கொல்லாம விட மாட்டேன், கொலை பண்ணுவேன். என் தாயும் தந்தையும் கொண்டவங்களே சொந்த கையால் கொலை பண்ணுவேன் ஸ்டார் அப்படின்னு கத்திட்டு பயப்படுறா. ஃப்ளாஷ் அப்படிங்கிற மூவை யூஸ் பண்ணி ஹீரோவை அடிக்க போகிறான். அது முழுவதில் பின்னாடி இருந்த மாரி முடிமாரி இருந்ததை வச்சு ஹீரோவை அடித்து பறக்க விடுது. அவன் சட்டெல்லாம் கிழிஞ்சு தெரிக்குது. டேமிட், இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் எதிர்பார்க்கல. அது வாயை திறந்தது வச்சிருக்க பெரிய நாக்கால ஹீரோ அட்டாக் பண்ண வருது. அந்த நேரத்தில் மாஸ்டர் உங்கள் வெப்பன் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட வரா. கொல்ல முயற்சியா, என் தந்தையின் சாயம் அழைச்சிட்டு போனவங்க கரீனாவோட எதிரி, உங்களாலலாம் என்னை கொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு வரான். அல்டிமேட் ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற ஸ்கில்லை யூஸ் பண்ணி ஒரு கையில் மொத்த பவரையும் கொண்டு வரான். அதை யூஸ் பண்ணதுனால அவன் கை பெருசாகுது, நல்லா ஸ்ட்ராங்காகிற மாதிரி இருக்கு. என்கிட்ட ஒரு வெப்பனும் இல்லை, ஆனால் என் பாடி இதுவே ஒரு வெப்பன் தான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு காப்ளின் வாயிலே ஒரு குத்து விட்றான். குத்து விட்டு வேகத்துக்கு இப்போ அந்த வாயை கிழிச்சிட்டு அந்தாண்டா வந்துடுறான். ஆச்சரியத்தோட பார்க்குறான், ஹீரோவா இப்படி பண்ணான்னு. ஹீரோ அது உடம்பை கிழிச்சிட்டு வந்து அந்தாண்ட நிற்கிறான். எல்லா டார்க்னஸையும் கொல்லுவேன் அப்படின்னு ஹீரோ சம்மதம் எடுக்கிறான். சார் உங்கள் கை அப்படிங்கும் போதே அவன் கத்துறான். டேமேட், நான் என்னோட அதிக பவர் யூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் சொல்லிக்கிட்டு ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுவுறான். மாஸ்டர் அவள் கத்திக்கிட்டே வரான். அவளை எப்படியே தாங்கி பிடிக்கிறான். அவன் மயக்கத்தில் விழுவுறான். என் கை ரொம்ப அடி வாங்கிடுச்சு, கவலைப்படைங்க மாஸ்டர், நான் கொஞ்சம் மெடிசன் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்ல எது எடுக்கிறா. ஒரு லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஒவ்வொரு சண்டை போடுறத கட்டுறாங்க. நான் முன்னாடி இருந்ததோட பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். இருக்கிற மெடிசன் எல்லாமே ரியல் வேர்ல்டோட ஸ்லோவாக இருக்குது.
ஆனால் ரிசல்ட் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வேலை இங்கே இருக்கிற மெடிசன்லாம் ரொம்ப ஓல்டாக இருக்கலாம், நல்லா வேலை செஞ்சதுனால இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு ஹீரோவை பார்த்தா அவன் போஸ்ட் கொடுத்துட்ருக்கான். மான்கராத்தே போஸ்ட்லாம் கொடுத்துட்ருக்கான். முன்னாடி இருந்ததோட இன்னும் உற்சாகமும் பலமாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. இப்போதும் நம்ம வெகுமதியை பெறுமா? ரைட், நான் இந்த ரிவார்டு பற்றிலாம் சுத்தமாக மறந்துட்டேன். முன்னாடி ஒரு சிஸ்டமில் நோட்டு ஃபார்மஸ் ஆகி இந்த காப்ளின் கேம் கொண்டு வந்துருக்காங்க, உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். அது மொத்தமாகவும் கிடைக்கலாம், ஏதாவது வெப்பனாகவும் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிவார்டு பாப்பப் ஆகுது. அங்கே தான் இருக்குது ட்ரெஷர் செஸ்ட். இது எப்படியும் டார்க்னஸ் ட்ரெஷர் செஸ்ட்டாக தான் இருக்கணும். இட்ஸ்லாம் ஆட் ஆகாதா? ஒன்லி டார்க்னஸ் செஸ்ட் மட்டும் தானா? டார்க்னஸ் டைப் எக்யூப்மெண்ட்லாம் வெரி ரேர் தான். இந்த மாதிரி பொருட்கள்லாம் ஏலம் விடும்போது அது இந்தமாரி டார்க்னஸ்லாம் இருக்கிறது அரிதாக தான் கண்டுபிடிக்க வைக்கும். இதே அந்த உலகமாக இருந்திருந்தா ஓப்பன் பண்ணுவது அவனுக்கு கிடைக்கிது டார்க்னஸ் காப்ளின் செட்டு தான். அதுக்கு அந்த பொண்ணு சொல்லுது, இந்த செட் ரொம்ப நல்லாயிருக்கும், இதை பயன்படுத்தி நிறைய பவர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும், இது எங்களுக்கு நிறைய யூஸ் ஆகும். ஆனால் ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்கள், இப்போ எனக்கு ஒரே ஒரு ஸ்லாட் தான் ஃப்ரீயாக இருக்குது, இதையும் அங்கே சேமிக்க விரும்பணுமா வைக்கிறீங்களா இல்லையான்னு இதில் கேட்குது, நோட்டிஃபிகேஷன் கேட்குது. ஹோல் செட் என்னோட சிங்கிள் ஸ்லாட்டில் வைக்க வைக்குமா? இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ இந்த ஒரு செட்டை வைக்க இந்த ஒரு ஸ்லாட் போதுமா? இன்வென்ட்ரியில் டார்க் காப்ளின் செட் சேர்க்கப்பட்டுச்சு. உங்கள் விருப்பத்தை இதை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். இது வேலை செஞ்சதுனால நம்பவே முடியல. நீங்கள் ஏன் இப்படி சரிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, இந்த ஓல் செட் ரிவார்டு நான் பார்த்துட்டு இருந்தேன். உன்னால் இதை தைக்க முடியுமா? முடியும் மாஸ்டர். சின்ன பிள்ளையிலாட்டி என் சொந்த துணியை நான் தான் தைச்சிப்பேன். அதனால் எப்பயுமே என் பேக்கில் ஒரு தையல் கிட்ட இருக்கும். வெளியில் வந்து உட்காந்துருக்காங்க, நிலா வெளிச்சத்தில் புல்வெளியில் உட்காந்து அவளுக்காக தைச்சிட்டு இருக்கான். மாஸ்டர், இது முடிஞ்சிச்சு, இது போதுமா உங்களுக்கு? நன்றி. நீ ரொம்ப ஸ்கில்லாக இருக்க. உங்கள் சேவையை நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ தான் நான் சம்மன் செஞ்சேன், ஆனால் எனக்கு கீர் கிடச்சிருக்கு. இப்போ நான் திரும்பி செல்ல வேண்டிய நேரம் இது. ஒரு தங்குற இடத்த போய் கண்டுபிடிச்சி ரெஸ்ட் எடுத்து ரொம்ப ரெக்கர் ஆகும். வாங்க போகலாம் மாஸ்டர். நான் ஃபைனலாக வீட்டுக்கு வந்துட்டேன். அவளோட சுற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம். நான் வரத்துக்கு முன்னாடி அவள் தூங்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இந்த நேரத்தில் எனக்கு ஒரு நல்ல விஷயம் கிடச்சிருக்கு. உலகத்தை நேரத்தை நான் என்றைக்குமே நிறுத்திட்டு இருக்க முடியாது. எனக்கு கொஞ்சமாவது தூக்கம் வேணும். நான் நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு ஒரு டஞ்சனுக்கு போக போகிறேன். ஹீரோட அப்பார்ட்மெண்ட்டை கட்டுறாங்க. இல்லை டார்க்னஸ் காப்ளின் செட் இருக்குது, அது நீங்கள் இப்போ போட விரும்புகிறீங்களா? ஹீரோ எஸ் அமுக்கணும். உங்கள் செஸ்லெட்டு வருது டார்க்னஸ் காப்ளின் செட்னு வந்துடுது வெளியே. இந்த செட் ஸ்பெஷல் ஸ்கில்லாம் வச்சுருக்கா அப்படின்னு ஹீரோ பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குது. நான் இப்படியே வெளியே போனேன்னா மற்ற ஹீரோலாம் என்னை பார்த்தேன்னா ரொம்ப பெரிய சிக்கலில் மாட்டிப்பேன். நிறைய ஹீரோக்கள் மற்றவங்கள கொன்று அவங்க எக்யூப்மெண்ட்டை திருடுவாங்கன்னு நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு நியூபி இவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்டை அணிஞ்சிருக்கதை மற்றவங்க பார்த்தாங்கன்னா நான் தனியாக நிற்கிறத தவிர வேறு பெரிய பிரச்சனை வந்துடும். முன்னாடி ஒரு ஷர்ட்ஸ் ஓப்பன் ஆகி உங்கள் உபகரணங்கள்லாம் மறைஞ்சு போய் சாதாரண இதே தோற்றம் அளிக்கணுமா அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்குது. ஆனால் அவன் இல்லைன்னு சூஸ் பண்ணுறான். சரியே, சாதாரண அடையான்னு ஒத்துக்கிட்டது சரியானதா? கூட்டத்துக்கு போகிறது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே சாப்பாடுக்கு ப்ரெட் எடுத்து இங்கே வேணும். இப்போ என்ன ஃபோன் ரிங் ஆகுது? அந்த ஃபோனுக்கு அம்பூர் வச்சு கட்டுறாங்க. இந்த ஃபோன் மார்க்கெட்டில் வாங்கினதுன்னு. ரீனாவோட பிரதர், நான் தான் 8 நர்ஸ் பேசுகிறேன். கொடுத்த நம்பர்கள் மருத்துவமனைக்கு வந்திருக்காங்க. கரீனா தூக்க விரும்புகிறாங்க. அவள் உங்களுக்கு கடன் பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மருத்துவமனையில் வச்சுருக்க அவுட்டில் வெளியே எடுக்க கடன் எடுக்கிறத வர வழி இல்லை. கரெக்டாக எல்லா வாரமும் பணம் கட்டினே, ஆனால் தொடாதீங்க அப்படின்னு ஹீரோ கத்துறான். செல்ஃபோன் வாங்குறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. ஹீரோ இருந்த வரைக்கும் கையில் வச்சு அந்த ஃபோன்லாம் நொறுக்கிறான். ஷார்ட்ஸ் கேட்குறாங்க, லெவல் 4 வாரியர் டார்க்லிங் கேம் சிக்கன் போட்டிருக்கோம், ட்ராகர் வச்சுருக்கோம் அப்படின்னு எல்லாத்தையும் கட்டுறாங்க. மருத்துவமனை, தயவு செஞ்சு நிறுத்துங்க, என் பிரதர் வரட்டும், நிறுத்துங்க, இது ரொம்ப பயங்கரமாக இருக்குது, ப்ளீஸ் என்னை தொடாதீங்க. என்கிட்டருந்து உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, ஆனால் உன்னை அழைச்சிட்டு என்கிட்ட ஒரு காரணம் இருக்குது. உன் அண்ணன் என்கிட்ட கடன் வாங்கினான், அவன் ஒப்புக்கொண்ட நேரத்தில் அது செலுத்தலை, அதனால் இப்போ நான் உன்னை தூக்கிட்டு போக போகிறேன். மாஸ்டர், இந்த பொண்ணை விரும்பினால தான் அந்த முட்டாளுக்கு நான் பணத்தை கடனை கொடுத்தேன். இந்த பொண்ணை போய் டார்க் கிளப்பில் விற்றா நிறைய காசு கிடைக்கும். அதனால நடக்க முடியாதுங்கிறது பணக்காரங்க இன்னும் அவளை விரும்புவாங்க. ஒப்பந்தத்தை செய்யும் போது சில தந்திரங்களையும் சேர்த்து செஞ்சேன், ஆனால் அந்த முட்டாள் அதை பார்க்கல. ஒரு குழந்தை தான், அவளை இப்போ அழைச்சிட்டு போனால் ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். இப்போ என்ன செய்கிறேன்னு எனக்கு தெரியும், என்னால் அதை முன்னாடியே செஞ்சுருக்கேன். எங்கள் அண்ணன் ஒருபோதும் அப்படிலாம் சைன் பண்ணியிருக்க மாட்டான். நீங்கள் அவனை ஏமாத்திருப்பீங்க. அண்ணன் வாரம் கொடுத்தது வட்டியை ஈடுகட்டுறதுக்கு சரியா இல்லை. உன் அண்ணன் எப்போ மொத்தத்தையும் திரும்ப தருவான்? உங்களுக்கு நான் என்ன சொல்ல? என் கூட நல்லா வந்தீங்கன்னா நான் உங்களை ஈஸியாக செய்வோம். இல்லை நீங்கள் வர மறுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் ஹீரோ அந்த கதவை உடச்சிக்கிட்டு உள்ளே வரான். நீ அவளை ஸ்லேவ் ஆக்க பாரியா அப்படின்னு ஹீரோ கோவமாக பார்க்குறான். இதோட இந்த எபிசோடு முடியுதுக்கா. வர வீடியோலாம் கண்டினியூஸாக பார்க்க விரும்புனீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.